எதுக்காக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கும்பாபிஷேகம் பண்றாங்க? அதாவது கும்பாபிஷேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வகையான கும்பாபிஷேகம் உண்டு. ஆவர்த்தனம், அனுர்வர்த்தனம், புனர்வர்த்தனம், அந்தரீதம் சொல்லக்கூடியது 4 வகை கும்பாபிஷேகங்கள் உண்டு. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் எதுக்கு பண்ணுறதுன்னா, சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா அஷ்டபந்தன மருந்து வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷம் வந்து பார்த்திங்கன்னாக்கா அதுக்கு வந்து இது இருக்குது. அந்த 12 வருஷம் தருவாயில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டபந்தன மருந்து சுவாமிக்கு ஜீரணமாயிருக்கும். ரெண்டாவது பழுது போன இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அது கிளீன் பண்ணி வர்ணங்களெல்லாம் அடித்து மீண்டும் புதுப்பித்து செய்கிறது தான் ஜீரணோதாரண புனருதாரண கும்பாபிஷேகம். அதுக்கு வந்து பெயர். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னாக்கா எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. முடிசூடும் மன்னர் இறுதியில் பிடி சாம்பல் ஆவார் ஆச்சுங்களா. அந்த மாதிரி எல்லோரும் வந்து ஆன்மீகத்தில் இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ அவர் சிறப்பு அழைப்பாளராக பார்த்திங்கன்னா அவர் வந்திருந்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த ஊர் மக்களும் மும்பை மகாராஷ்டிரா மக்களும் நலன் வேண்டி அனைவரும் நலம் வேண்டி வந்து பார்த்திங்கன்னா மகா சண்டி யக்னமும், ரெண்டாவது எம்எல்ஏ இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி கிடைக்கணும் மகா சங்கல்பம் பார்த்திங்கன்னா பண்ணி இந்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடைசி வரலும் இழுது கலந்துக்கிட்டார். அதுதான்.